ஃப்ரீயாக கிடைக்கிறது எதாக இருந்தாலும் தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. முக்கியமாக அட்வைஸ் அப்படிங்கிற பேரில் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்மளோட வளர்ச்சிக்காக அட்வைஸ் பண்ணால் கூட ஓகே, நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு மேற்படிப்பெல்லாம் போதும், இதோடு நிறுத்திடுங்க, பொம்பளை பிள்ளைங்க படித்து என்ன பண்ண போதுங்க அப்படின்னு சொல்கிறது. படித்த வரைக்கும் போதும், மேற்படிப்புக்கு செலவு பண்ணி பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம இதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்த அந்த படிப்பை வச்சு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அப்போயும் அந்த 4 பேர் வந்து நிற்பாங்க. ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லி படிக்க வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் என்னத்துக்கு வேலைக்கெல்லாம்? பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்ற போகுதாக்கும். பேசாமல் கட்டி கொடுத்து கடமையை முடிங்க. புருஷங்காரை படிக்க வச்சா மேற்படிப்பு படிச்சுக்கிட்டோம், வேலைக்கு போக சொன்னால் போய்கிட்டோம் அப்படின்னு அங்கேயும் ஒரு கேட் போடுவாங்க. ஹஸ்பண்ட் எல்லார் வீட்லேயும் வந்து வேலைக்கு போக சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம சாத்தியமாக சொல்ல முடியாது. படித்ததை பண்ண முடியலனாலும் பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஸ்பார்க்கிள் நமக்கு வரும். அதில் தனியாக ஊற்றி அணைக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அவ்வளோ நாள் வீட்டில் சும்மாவே இருந்திருப்போம், நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், கொஞ்சமாக கை கொடுத்து உதவுறதுக்கெல்லாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வருவாங்களா இல்லை வேறு என்னவான்னு தெரியல. என்னம்மா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, அவ்வளோ செலவு பண்ணி அங்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சாங்களே, படித்ததுக்கான வேலையை பார்க்காம இந்த வேலையை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து கல்லெறிவாங்க. அதனால தான் சொல்கிற மக்களே, இவங்களாம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக அட்வைஸ் பண்ண வராங்களா இல்லை முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ண வராங்களான்னே தெரியல. எது எப்படியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க மக்களே. நம்ம படித்ததுக்கு தான் வேலைக்கு போகணும் அப்படின்னலாம் கிடையாது. படித்தது எதுக்காகனா நாலேஜ் வளர்கிறதுக்காக. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நம்ம படித்த படிப்புக்கான வேலைக்கு போக முடியலனாலும் நம்ம படித்த படிப்பு என்றைக்குமே வீணாகாது. அதை நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி நம்மளோட லைஃப்பில் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத முடிவு எடுங்க மக்களே. மற்றவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக பிடிச்ச வேலையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒடுங்கி போயிடாதீங்க. படித்த வேலை பார்க்க முடியல அப்படின்னாலும் பிடிச்ச வேலையை நம்ம கண்டிப்பாக இஷ்டத்தோடு செய்யலாம். ஒரு விஷயத்தை துணிஞ்சு இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய முறை யோசிங்க. இறங்கினதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு ஸ்டெப் கூட பின் வாங்காதீங்க. எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன் கேளுங்க, எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக்கோங்க. பட் முடிவு உங்களோட தான் இருக்கணும். நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் படித்த விஷயத்தை பண்ணுறதை விட பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுல தான் லைஃப் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை முன்னேற்றத்துக்கான முதல் ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு யாரோட பேச்சும் கேட்காதீங்க, உங்கள் மனசை சொல்கிறத கேளுங்க. எல்லாருமே கண்டிப்பாக லைஃப்பில் நிச்சயமாக முன்னுக்கு வருவோம், நம்மளோட இலக்கை அடைவோம். கண்டிப்பாக அந்த இடத்துல நாம் சாதிச்சு காட்டுவோம்.